என் அன்பு பிள்ளையே, உன்னில் எழும் தேவையில்லாத மன வருத்தம், சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல, உன் மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற கண்ணாடி முன்னில் நீ நிற்பதைப் போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும் போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையால் உன் கண்முன் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது. உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடித்தான் குழந்தையே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப் பார். அவைகள் தோல்வியாக இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது குழந்தையே. வெற்றி என்பது தற்காலிகமே, ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் உன்னை வெல்ல வைக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும். நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய். நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ. இனி எல்லாம் சுபமே. உன் வாழ்வில் இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. உனக்கு எவையெல்லாம் பிடிக்கின்றதோ அவற்றை கொண்டுத்தான் நான் உன்னை சோதிப்பேன். ஆனால் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. 1000 வார்த்தைகளால் நம் மனதை காயப்படுத்துபவர்களை விட ஒரு வார்த்தையால் நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கடவுளுக்கு சமம் குழந்தையே. ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு, ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதே. அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு இருந்து விட்டால் காயமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி. நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது நமது பதில் குழந்தையே. நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்க இறைவனுக்கு உரிமையுண்டு, ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்க இறைவனாலேயே முடியாது குழந்தையே. வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழி புன்னகை மட்டுமே. எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இரு தங்கமே. அதுதான் உன் தந்தையாகிய எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. சிலவற்றை கண்டும் காணாமல் நடக்க பழகிக் கொண்டாலே போதும், மனதிற்கு ஓரளவு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகின்றது தவறவிட்டது ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. உண்மைகள் எப்போதுமே நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். யாரையும் உங்களை பற்றி புரிந்து கொள்ள வற்புறுத்தாதீர்கள். வற்புறுத்தி வருவது உண்மை புரிதல் அல்ல. தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எடுத்திருந்து பேசலாம். அதில் தவறே இல்லை. உன்னையே நீ தேடுவது வாழ்க்கை அல்ல, உன்னை நீயே உருவாக்கிக் கொள்வது தான் வாழ்க்கை குழந்தையே. அன்பை அள்ளி கொடுப்பவரை விட பணத்தை கொட்டி கொடுப்பவரையே உலகம் அதிகம் விரும்புகின்றது. உன்னையே நம்பினேன், நம்புகின்றேன், நம்புவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை மறவேன் என்று நினைத்தாயோ, இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் சாயப்பா. ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டு என்று நம்புகின்றேன் என்று நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. ஆடத் தெரியாத மயில்களும் இல்லை, கூவத் தெரியாத குயில்களும் இல்லை, நீந்தத் தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதன் இருக்கின்றான். வாழத் தெரியாமலேயே மாண்டு விடுகின்றான். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் தாய் மட்டும்தான் குழந்தையே. அவளை ஒருபோதும் கைவிடாதே. எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது.
இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது. பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கத்தான் செய்யும் குழந்தையே. நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். நிம்மதி உன்னை தானாகவே தேடி வரும். அன்பு குழந்தையே, மனிதனை பேச வைப்பதும் பணம்தான். பேசாமல் விலக வைப்பதும் பணம்தான். பணத்துடன் சற்று ஜாக்கிரதையாகவே இரு. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டார். இருந்தும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம். இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப் போகின்றதோ என்று. கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு கஷ்டம் தரும் சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. பிறரை மனநோக அழவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று. தைரியம், நம்பிக்கை என்ற இரு மந்திர சொற்கள் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் பலர். எதுவும் இல்லை என்றாலும் இருக்கு என்பார்கள் சிலர். கொட்டி தீர்க்கும் கண்ணீரை விட பகிர முடியா வலியின் பாரம் தாங்காமல் விழியில் வரத்துடிக்கும் ஒரு துளி ஈரக்கசிவில் ஒளிந்திருக்கும் 1000 உணர்வுகள். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் குழந்தையே. கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதே. கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான் குழந்தையே. பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான். பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழப்பான். ஒருபோதும் அஞ்சாதே. நீ உனது கடமையை செய். சிறிதளவும் அஞ்சக்கூடாது. என் மொழிகளில் நம்பிக்கை வை குழந்தையே. என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். கலங்காதே. 1000 பேரை கூட எதிர்த்து நில். ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. தூக்கி விட்டவரை மறக்காதே. தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே. மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழ வைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான். வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வெற்று காகிதம். அதில் எழுதுவதா, வரைவதா, கிறுக்குவதா, இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில் தான் இருக்கின்றது. நண்பனையும் விரோதியையும் சரிசமமாகவே பார்க்க கற்றுக்கொள். எல்லளவும் வித்தியாசம் காட்டாதே. எல்லோரையும் ஒன்று போலவே சமமாக பார். அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ சமநிலையில் இருந்து பார்க்க பழகு. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு. பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. நிதானமாக செயல்படு. அனைத்தும் சுபமே. குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே. அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை. கலங்காதே தங்கமே. உன் கடமையை மட்டும் நீ செய். உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும். இப்போது மன அமைதியோடு இரு. நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை. உன்னை விட அதிக வலிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியா இந்த சாகி இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன். உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே. உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்து விடு. மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே. என் தங்கமே, துணிந்து விட்டால் துயரம் பழகிடும். தோற்றுவிட்டால் கண்ணீர் பழகிடும். பிரிந்து விட்டால் நிதர்சனம் பழகிவிடும். காதலித்தால் களவும் பழகிடும். வாழ்ந்து பார், வாழ்க்கை பழகிடும். கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும்
தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே. நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல், துன்பம் வந்தால் கடந்து செல். வாழ்க்கையின் உண்மை இதுதான். ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கின்ற போது அந்த ஆசையே நமக்கு இருக்காது. எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது. எண்ணிட எண்ணிட இனிதே பயக்கும். வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது. குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்ட திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே. சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை. ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றாயே சாயப்பா. பார், நன்றாக பார்த்து கொண்டே இரு. எப்போது தான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே. கலங்காதே. வேதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல. கொஞ்சம் பொறுமையாக இரு. முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. கலங்காதே தங்கமே. உன் திருப்பாதத்தில் விழுந்து விட்டேன். இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா. நீ நிம்மதியுடனும் மன நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றா. சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன். என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள். அஞ்சாதே தங்கமே. நீண்ட ஆயுளும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கு என்று நான் வரப்போகின்றேன். யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உன்னிடம் உண்டு. வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. என் வைரமே, ஏன் இவ்வளவு கோபப்படுகின்றா? நீ கோபப்படுவதால் நீ சேர்த்து வைத்த நற்பெயரும் புகழும் சத்ருவான உன் கோபத்தால் நாசமடைகின்றது. பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். உன் கடமைகளை தவறாமல் செய். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும். காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும். உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை. அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே. எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே. எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய். அப்போது தான் உனக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்கும். வாழ்விலும் வெற்றிகள் குவியும். உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசு. உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசு. பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். எந்த முடிவை எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள். மனதை கேட்காதே. மனதிற்கு ஆசைப்படத்தான் தெரியும், மூளைக்குத்தான் சிந்திக்க தெரியும். குழந்தையே, நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதித்தான். உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காதே. மதிப்பு, மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களின் மொழியில் புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன். அதை நினைத்து நீ கலங்காதே. உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் நிறைவுற்றது.
இனி நல்லதே நடக்கும். உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.